ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமார் கலாஸ் கிச்சன். வாங்க இன்றைக்கி அடுப்பே இல்லாமல் 10 நிமிஷத்தில் எப்படி பாயாசம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாதாம் பீஸனை நான் முதல் நாள் நைட்டே தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 பீஸ் எடுத்து போட்டு ஊற வச்சிங்கன்னா போதும். அப்படி நீங்கள் மறந்துட்டீங்க ஊற வைக்கிறதுக்கு அப்படின்றப்ப கொஞ்சமாக ஒரு 2-3 பீஸ் மட்டும் எடுத்து நல்லா தட்டிக்கலாம். பூண்டுலாம் அடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி கல்லில் தட்டிட்டு நீங்கள் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற வச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் எப்படி முதல் நாள் ஊற வச்ச பாதாம் பீசன் இருக்குமோ அதே போல் ஊறிடும். நம்ம சேனல்லே நான் வீடியோவும் போட்டிருக்கேன். லிங்க் வேணாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்ஸி ஜாரில் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். ஒரு 10 போல் முந்திரி, ஏலக்காய் 1 சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் எடுத்துக்கலாம். வடிகட்டியும் வச்சுருக்கேன். நம்ம முந்தின நாள் ஊற வச்ச பாதாம் பீசன், தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபயர்லெஸ் குக்கிங் சொல்லிவிட்டு காம்படிஷன்லாம் வைப்பாங்க இல்லையா, ஸ்கூலில், காலேஜஸ், அது போல் இருக்கிற இடத்துல கூட நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக வின் பண்ணிட்டு வருவீங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் நம்ம ஊற வச்ச பாதாம் பீசன் சேர்த்துக்கலாம். அது கூடவே எடுத்து வச்ச தேங்காய் பால், ஒரு பால் எடுக்கிறோம் இல்லையா, அதோடவே விட்டுறணும். திரும்பவும் தண்ணி விட்டு நம்ம எடுக்கக்கூடாது. ஸ்வீட்னஸ்க்கு தேவையான அளவுக்கு கற்கண்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் சர்க்கரை வேணாலும் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 5 போல் திராட்சை, ஒரு பாதாம் இடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 10 நிமிஷத்தில் அடுப்பே இல்லாத பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.